1966 ஆண்டு ஈழத்து கவிஞர் அல்லையூர் மு. செல்லையா காலமானார். ஈழத்து கவிதை பரப்பில் தவிர்க்க முடியாத ஒரு கவிஞரான இவரது வளர்பிறை, புதிய, வண்டுவிடு, தூது ஆகிய கவிதைகள் மிகவும் குறிப்பிடத்தக்கன. 1977 ஆண்டு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி. பொன்னம்பலம் காலமானார். இவர் ஒரு திறமையான குற்றவியல் வழக்கறிஞர் ஆவார். 2010 ஆண்டு ஈழத்து நாட்டுக்கூத்து கலைஞர் செல்லையா மொட்டாஸ்மயில் காலமானார். அண்ணாவியாரை கௌரவிப்பதிலும் அவர்கள் ஆற்றிய ஆவணங்களை தயாரிப்பதிலும் காத்திரமான பங்காற்றியவர் இவராவார். 1873 ஆண்டு தமிழ் நாடகத்தின் தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் பிறந்தார். 1773 ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் 9வது குடியரசுத் தலைவர் வில்லியம் ஹென்றி ஹாரிசன் பிறந்தார். 1895 ஆண்டு வில்லியம் மோர்கன் வாலிபாலை கண்டுபிடித்தார். 1900 ஆண்டு டேவிஸ் கோப்பை டென்னிஸ் பந்தயம் ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கு இணையான பெண்களுக்கான கோப்பை பெட் கோப்பை என்று வழங்கப்படுகின்றது. 1942 ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் பகலொளி சேமிப்பு நேரம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது கோடை மாதங்களின் பகல் நேரத்தையும் வேலை மற்றும் பாடசாலை நேரங்களையும் ஒருமுகப்படுத்தும் முகமாக மேற்கொள்ளப்பட்டது. 1969 ஆண்டு போயிங் 747 விமானத்தின் முதல் சோதனை பறப்பு மேற்கொள்ளப்பட்டது. 1971 ஆண்டு அப்பல்லோ 14 விண்கலம் 3 அமெரிக்கர்களோடு பூமி திரும்பியது. 1991 ஆண்டு லித்துவேனியாவில் விடுதலைக்கு ஆதரவாக மக்கள் வாக்களித்தார்கள்.